குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசு அகாடமி. டெய்லி கன்வர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 31, 2025 வியாழக்கிழமை இன்றைக்கி கன்வர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கன்வர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். ஓகேங்களா, டார்கெட் 70 அப்படின்ற டெஸ்ட் பேஜ் தொடங்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குது. மொத்தம் 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் இதில் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து அதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கு. ஷெடியூல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஷெடியூல் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஷெடியூல் பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் 70 ஷெடியூல் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிலேருந்து உங்களுக்கு ஷெடியூல் அனுப்பிச்சி விட்ருவாங்க. நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா படித்து பார்த்துட்டு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கிலேருந்து ரொம்ப எளிமையாக படிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கை படித்தா தான் கிளியர் பண்ண முடியும். அதனால தான் ஸ்கூல் புக்கிலேருந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா, விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட ஜம்மு காஷ்மீரில் உள்ள சுற்றுலாத்தலமான பஹல்காமில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 26 பேர் கொல்லப்பட்டாங்க. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பதிலடியாக தான் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் மீது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற நடவடிக்கையை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டுச்சு. இது முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமானது, அதாவது நம்ம வந்து சாதிக்கிறதுக்கு வயது ஒரு தடை இல்லைங்கிறதுக்கு பெரிய இது எடுத்துக்காட்டு தான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 49 வயது பெண், இவங்க வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு. தன்னுடைய மகள் படிச்சுக்கிட்டு இருந்த நோட்ஸை எடுத்து ஒரு 6 மாதமாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இதனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் சீட்டு கிடச்சிருக்கு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து பிடிச்சிருக்கிறாங்க. ஓகேவா. அடுத்து நிசார் செயற்கைக்கோள், இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்றும் பார்த்துட்டோம். இருந்தாலும் இன்னொரு டைம் ஞாபகப்படுத்தினா கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிசார் புவியின் மேற்பரப்பு மாற்றங்களை கண்காணிப்பதற்காகவும் பருவநிலை மற்றும் மாற்றங்கள் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்கும் இஸ்ரோ மற்றும் நாசா கூட்டு முயற்சி நடவடிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா நிசார் அப்படின்ற செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா GSLV F-16 ரக ராக்கெட் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஏவப்பட்டிருக்கு. விண்ணில் பாய்ந்த 19 நிமிடங்களில் வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டபடி சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதை வந்து பார்த்திங்கன்னா நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றதாக வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ அறிவிச்சிருக்காங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அதன் தொடர்ச்சியாக அறிவியல் சமூகங்களுக்கும் ஆர்வமுள்ள நில சுற்றுச்சூழல், கடல் பரப்பு, பனி உருமாற்றம் ஆகியவற்றை ஆய்வு மேற்கொள்வதற்கு நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ இதை வடிவமைச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய மொத்த செலவு வந்து பார்த்திங்கன்னா 12,000 கோடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. இந்த நிசார் செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா GSLV F-16 அப்படின்ற ராக்கெட் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் ஏவுதளத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா செலுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் முக்கியமானது. அதாவது டிஎன்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா படித்த எல்லாத்தையும் படிச்சுக்கணும். இப்போ TNUSRB வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ரலாக இதுலேருந்து கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்னா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா ஆந்திர மாநிலம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து நீங்கள் புரிஞ்சு படிக்கணும். அதனால தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டுருக்கோம். சரிங்களா. அடுத்தது நிசார் செயற்கைக்கோளில் வந்து பார்த்திங்கன்னா எல் பேண்ட், எஸ் பேண்ட் ஆகிய 2 வகை சிந்தட்டிக் ஆப்ரேச்சர் ரேடார் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேண்டையும் யூஸ் பண்ணுறது இதுதான் முதல் முறை. ஓகேங்களா. இது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல் பேண்டு இல்லை எஸ் பேண்டு சிங்கிள் பேண்டு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ 2 பேண்ட் யூஸ் பண்ணுறோம். இதன் மூலம் செயற்கைக்கோள் 12 நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை பூமியை வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக சுற்றி வந்து துல்லியமான தரவுகளை வழங்கும். ஓகேங்களா. இந்த நிசார் திட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா எல் பேண்ட் சிந்தட்டிக் ஆப்ரேச்சர் ரேடார் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா GPS ரிசீவர், அதிதிறன் கொண்ட சேட்டிலைட் ரேடார் கருவி மற்றும் சேமிப்பு கட்டமைப்பு, தரவு துணை கட்டமைப்பு, அதாவது டேட்டா சப்சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நாசா வடிவமைச்சிருக்கு. இதில் இஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா எஸ் பேண்ட் சிந்தட்டிக் ஆப்ரேச்சர் ரேடார், செயற்கைக்கோள் ஒருங்கிணைப்பு மற்றும் தகவல் தொடர்பு வசதிகளை வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ வடிவமைச்சிருக்கு. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும், எல் பேண்டை வந்து பார்த்திங்கன்னா நாசாவும் வந்து பார்த்திங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க. ஓகேவா. முன்னாடி சொன்ன மாதிரி தான் நிசார் செயற்கைக்கோளில் மட்டும்தான் முதல் முறையாக 2 அலைவரிசை கருவிகள் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்கு. இதனுடைய ஆயுட்காலம் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டு முடிஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா இது பூமிக்கு பத்திரமாக கொண்டு வரப்பட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அழிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதேமாதிரி F-16 ராக்கெட் மூலம் புதன்கிழமை விண்ணில் செலுத்தப்பட்ட நிசார் செயற்கைக்கோள் வெற்றியடைந்ததை தொடர்ந்து இஸ்ரோவின் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா V. நாராயணன், ரொம்ப முக்கியமானது, இஸ்ரோவுடைய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா V. நாராயணன் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து வெற்றிகரமாக செலுத்தப்பட்ட 102வது ராக்கெட் இது. ஓகேங்களா. GSLV வகையில் 18வது ராக்கெட். ஓகேங்களா. அடுத்தது வந்து இந்த நிகழ்ச்சியில் மேலும் 9 ராக்கெட்கள் ஏவப்படும் சொல்லியிருக்காங்க. இஸ்ரோ நாசா இடையே மீண்டும் ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா கையொப்பமிட உள்ளது. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாசானுடைய ப்ளூ பேட் பிளாக் 2 அப்படின்ற செயற்கைக்கோள் LVM ராக்கெட் வகையிலான அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் செலுத்திருக்கிறோம். இது எல்லாமே முக்கியமானது. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள்.
இந்த ஃபோட்டோ வேணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஃபோட்டோவை நம்ம கட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா. தில்லியில் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதனுடைய நூற்றாண்டு விழா வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். ஓகேங்களா. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளாண் விஞ்ஞானி எம்எஸ் சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லுவோம். இவருடைய நூற்றாண்டு விழா வந்து பார்த்திங்கன்னா தொடங்கிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது ஆகஸ்ட் 7 முதல் 9ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா தில்லியில் நடைபெற இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பொருள் என்ன அப்படின்னா, ஆண்டு முழுவதும் பசுமை புரட்சி உயிரி அடிப்படையில் மகிழ்ச்சியான பாதை அப்படின்ற கருப்பொருளாக கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த நூற்றாண்டு விழா வந்து பார்த்திங்கன்னா தொடங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த கருப்பொருளாக டிஎன்பிசியில் கேட்குறது ரொம்ப முக்கியமானது. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது, என்ன அதை மட்டும் பார்த்தா போதும், எக்ஸ்ட்ரா எதுவும் பார்க்க தேவையில்ல. அடுத்து மணிப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா மேலும் 6 மாதங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்தியிருக்கிறாங்க. மணிப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா மைதேகி குகி அப்படின்ற இரு பழங்குடியின மக்களுக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்ட போராட்டத்தின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா கலவரம் ஆயிடுச்சு. அந்த கலவரத்தின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்தினாங்க. அதுவும் இல்லாமல் அங்கேருந்து முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா பிரேன் சிங் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்தியிருந்தாங்க. இப்போ மேலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சியை 6 மாதங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் தீர்மானம் கொண்டு வரணும் குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு, அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக நீச்சல் சாம்பியன்ஷிப்பில் 200 மீட்டர் தனிநபர் மெட்டலியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் வீரரான லோன் மர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா உலக சாதனையை படைச்சிருக்காரு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2011 வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவினுடைய ராயன் லக்டே வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிடம் 54 வினாடிகளில் 200 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கடந்திருந்தார். இந்த 14 ஆண்டு சாதனையை வந்து பார்த்திங்கன்னா இவர் முறியடித்து 1 நிமிடம் 52.61 வினாடியில் முடிச்சிருக்கிறார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உலக சாதனையாக கருதப்படுது. பேர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 5 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா 667 புலிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இறந்துருக்கு. இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரம், மத்திய பிரதேசம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வரிசை அந்த பட்டியலில் இருக்காங்க. மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாறுபாடு துறையின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா தரவுகளின்படி நாட்டில் கணக்கிடப்பட்ட மொத்த புலிகளுடைய எண்ணிக்கை என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3682. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பங்களுக்கு வெளியே மகாராஷ்டிரத்தில் அதிகபட்சமாக 101 புலிகளும், மத்திய பிரதேசத்தில் 80 புலிகளும், கேரளத்தில் 28 புலிகளும் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்கு. ஓகேங்களா. அதாவது காப்பகத்தில் அரசுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத புலிகள். ஓகேங்களா. அடுத்து விரைவில் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் புலிகள் இடையேயான மோதல் அதிகரிப்பால் பாதுகாக்கப்பட்ட காப்பகங்களுக்கு வெளியே புலிகள் இறப்பு அதிகமாக இருக்குது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா கௌதம புத்தருடைய எலும்பு துண்டுகள் உட்பட பல புனித நினைவுச் சின்னங்கள் வந்து பார்த்திங்கன்னா 127 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இந்த புனித நினைவுச் சின்னங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1898 ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியா நேபாள எல்லையில் உள்ள உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பிப்ராகாவ் கிராமத்தில் அமைந்திருந்த ஒரு பழமையான புத்த ஸ்தூபியை வந்து பார்த்திங்கன்னா அகழ்வாராய்ச்சி செய்த போது இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது அதாவது நம்ம டெய்லி நியூஸில் பார்த்துருப்போங்க. ரஷ்யாவுக்கு அருகே கடல் பகுதியில் புதன்கிழமை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அமெரிக்காவின் ஹவாய் தீவு உள்ளிட்ட பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சுனாமி அலை வந்து பார்த்திங்கன்னா வீசிருக்கு. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ரிக்டர் அளவுகோல் வந்து பார்த்திங்கன்னா 8.8 அழகாக வந்து பார்த்திங்கன்னா பதிவாயிருக்கு. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது, நோட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. நம்ம டிஎன்யூஎஸ் சார்பில் எஸ்ஐ போலீஸ்லாம் இது சிலபஸ் உண்டு, எல்லாத்துலேயுமே உண்டு. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிலநடுக்கத்தை அளவிடும் அழகு வந்து பார்த்திங்கன்னா ரிக்டர் அளவு, அது முக்கியமானது. அது ஒரு கொஸ்டின் தான் உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதித்த முதல் நாடு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா. ஓகேங்களா. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்புக்கு மட்டும் விலக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ யூடியூப்பும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அவர்ஸ் அவ்வளோதான். அதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அவர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ட்டு டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா. நம்மளுடைய 2ஆம் நிலை காவலத்திற்கான டெஸ்ட் பேஜில் நீங்கள் இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டார்கெட் 70 ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல் வேணுனாலும் எதுனாலும் கால் பண்ணி டீட்டெயில் கிட்ட தெரிஞ்சு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.